கட்சியில் முக்கியமான விஷயம் நாமினேஷன் பேப்பர் கொடுக்குறது, வேட்புமனு தாக்கல் வாங்குறது பெறுறது. சரி 100 வச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். 100 அது விலை கம்மியாக இருக்குது, நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க. 10,000 5,000 தான். ஆனால் 100 எப்படி கொடுத்தாங்க? ஒருவேளை அதிகமாக விற்கும், டிக்கெட் விலை மாதிரி விற்றுருக்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, பிளாக்ல டிக்கெட்டு வந்து கூட விற்கும். ஒரு விஜய் பட டிக்கெட் விலை இன்னைக்கு 200 கம்மி கிடையாது, ரைட்டா? அதை விடவா வேட்புமனு தாக்கல் விலை கம்மியாகி போச்சு. 1 மணி நேரத்தில் 10,000 நாட்கள் சொல்லிக்கலாம்ல. என்னோட கட்சிக்கு நீ என்ன பங்கு பண்ண, எத்தனை வாட்டி சிறை சென்றிருக்கிற, என்ன நீ உனக்கு எதுக்கு நான் சீட்டு தரணும், ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அவைக்கெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல, போராடி சிறைக்கு சென்றிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு, விருப்பம். ஆமாங்க, ஏன்னா வந்து ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. என்ன சிறை செஞ்சுருப்பாரு, மங்காத்தா படத்தில் ஒருத்தர் கொடி காட்டினார்ல, அவர் மேலே வழக்கு போட்டு அவர் சிறை செஞ்சுருப்பாரு. போலீஸ் கையை அப்புறம் போலீஸ் வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஸ்டேஷனில் போய் சூற விட்ற மிரட்டுவானா, அது மாதிரி கைது. இது வந்து மக்களுக்காக பண்ணதில்லை, கொழுப்பெடுத்து போய் பண்ணுது. இதெல்லாம் அதிமுகவில் நாமினேஷன் கொடுக்குறாங்க, தேனாம்பேட்டையில் இப்போ கொடுக்க போகிறாங்க, சத்தியமூர்த்தி பவன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அலப்பறெல்லாம் யாரும் பண்ணுது? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தி, இப்போது இது எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? பனையூர் பூத்தில் ஓட்டு குறையும். 4th Avenue 5th Avenue 6th, இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியா நம்ம ஏரியா சொல்கிறார்ல, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த அவென்யூ இந்த அவென்யூ அந்த அவென்யூ அந்த அவென்யூ பூத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. என்னோட பேரை வந்து கலங்க அவர் வளவிக்கிறாரு, இவர் வளவிக்கிறாரு, இவர் அத்தை பண்ணார். நான் என்ன கேட்குறேன்னா, இன்கம் டேக்ஸ் அதிகாரி பிஜேபி, கோர்ட்டில் இருக்கிறவங்க திமுக, அதுக்கப்புறமா பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக, இப்படி அதுக்கப்புறம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பணம் பெற்று பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கார் வாங்கின்னு வருவீங்க, அதுக்கு பணத்தை கட்ட மாட்டீங்க. சேல்ஸ் டேக்ஸ்னு ஜிஎஸ்டிலே இருக்கிறவங்களாம் வந்து காங்கிரஸ்காரங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒரு கலர் கொடுத்துட்டு போகிறீங்களா, இல்லை நீங்கள் சட்டப்படி நடக்க போகிறீங்க? ஆனால் நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா? கரியரோட உச்சம், கரியரோட உச்சம்னா இல்லை, கரியரோட மிச்சம். அவங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா சார்பில் நேற்று 2 சம்பவங்கள், குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் புலிப்படத்தில் வருமான வரித்துறையில் கணக்கு காட்டாமல் இருந்த பணத்துக்கு அபராதம் விதித்தது. கோர்ட்டுக்கு போனார், நீங்கள் அபராதம் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. அவங்க மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விருப்ப மனு, யாரெல்லாம் போட்டியிட போகிறீங்கன்னு விருப்ப மனு, அதுவும் பல்வேறு சிக்கல், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க, ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கமும், அந்த விருப்ப மனு வந்து 100 ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகளை விட அதிகமாக வாங்கணும்னு சொல்லி அதுவும் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த 2 நிகழ்வுகள், குறிப்பாக இந்த வழக்கு குறித்து முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? இந்த வழக்கானது வந்து விஜய் அவர்களோட அந்த பிம்பம் இருக்கு இல்லைங்களா, ஒரு இமேஜ், அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் சார் வந்து ஊழலை வந்து நான் ஒழிப்பேன், நான் வந்து ஒரு தூய சக்தியாக இருப்பேன், ₹1 கூட நான் சம்பாதிக்க மாட்டேன், என்னங்க பணம் எவ்வளோ பார்த்தாச்சு, என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரிலாம் பேசினப்போ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அது ரசிகர்களுக்கும் என் போன்றவர்களுக்கும். அது ஒரு சைடு. இப்போ கோர்ட்டில் போயிட்டு இதையே வாதமாக நீங்கள் வைக்க முடியாது. என்னங்க பணம், என்கிட்ட இல்லாத பணமா, இந்தாங்க சரி ஃபைன் போட்டுக்கோங்க, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு இந்த சொன்னதை அங்கே இந்த கோர்ட்டுக்கெலாம் போகாமல் இந்த ட்ரிபியூனலில் வந்துட்டு அப்பீல் போச்சு இந்த வருமானத்துறை. அப்போ போயிட்டு என்னங்க பணம், எவ்வளோங்க கட்டணும், நான் கட்டிட்டு போகிறேங்க அப்படின்னு இந்த டயலாக் சொன்னார் இல்லைங்களா, அதை செஞ்சு காட்டியிருந்தாருன்னா இது கருப்பு பணமாக இன்றைக்கி வந்திருக்காது. அதாவது கணக்கில் காட்டாத பணம் கருப்பு பணம் தான். அரசாங்கமோ இல்லை அமலாக்கத்துறையோ இல்லை வருமானத்துறையோ அது அப்படி தான் பார்க்கும். அப்போது அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த கேஸோட அந்த தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த கேஸெல்லாம் இன்கம் டேக்ஸ் கேஸ்லாம் அப்படின்னா அவங்க பேன் நம்பரை வச்சு தான் கேஸே ஆடுவாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேன் நம்பர் இருக்கும், அந்த பேன் நம்பரு விஜய் ஒரு பேர் விலாசம்லாம் போட்டுட்டு வர்சஸ் 3 அதர்ஸ். இந்த 3 நபர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாமே இந்த ரீஜனல் கமிஷனரு, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற சர்க்கிளில் பார்க்குறவர், அந்த மாதிரி எல்லாமே நுங்கம்பாக்கம் சம்மந்தப்பட்டது தான். எதுவுமே வந்து டெல்லியிலையோ இல்லை ஹாங்காங்லேயோ அப்படிலாம் கிடையாது, இங்கே சென்னையில் இருக்கக்கூடியது. 2016 காலகட்டத்தில் இருந்து இந்த பிரச்சனை வருது. அதாவது அவர் படம் ஆல்ரெடி பெற்றுட்டார், அதுக்கு அடுத்த வருஷம் அது கணக்கு தாக்கல் பண்ணணும், என்ன வருவாய் என்ன வந்துச்சு அப்படின்னு. அதை கணக்கு காட்டும்போது கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு வருமானம் இருந்த மாதிரி காட்டுறாங்க அந்த ஃபிஸ்கல் வருஷங்களில். அதை காட்டும்போது அதில் ஒரு 15 கோடி ரூபாய் முன்னுக்கு பின் கணக்கில் வரலை. அதுவும் எப்படி வருதுன்னா, ரைடு விடுறாங்க விஜய் சாரோட வீட்டில், அவருக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்கள் தெரிஞ்ச இடம் அங்கெல்லாம் ரைடு விடும்போது அவங்களுக்கு ஒரு சில தரவுகள் வருது. அந்த தரவுகள் அடிப்படையில் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி இதெல்லாம் வருமானம் வந்திருக்கா மாதிரி இருக்கே, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் காசு வாங்கினேன்
5 கோடி ரூபா ரொக்கமாகவே வாங்கியிருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன். பணம்லாம் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக வாங்கக்கூடாது, இது என்னங்க இது அப்படின்னும்போது அவர் ஒத்துக்கிறதா சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸில் கோர்ட்டுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஆமாம் நான் பெற்றேன், நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து இவர் கட்டலை. கட்டாமல் என்ன பண்ணுறாருன்னா காலதாமதம் பண்ணுறாரு. அதனால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, இவர் மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நோட்டீஸ் வந்து கொடுக்குறோம். நோட்டீஸ் வந்து எதுலன்னா 271 அந்த செக்ஷனு ஏஏபி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அந்த வருமானத்துக்கு இவர் கணக்கில் காட்டலை, இவர் மறைக்கிறாரு, இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றது அந்த செக்ஷன். இப்போ அந்த செக்ஷனில் நோட்டீஸ் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா அங்கேயே அப்பீல் போகிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வருமானத்துறைக்கிட்டே பேச்சுவார்த்தை, அப்பீல், நீங்கள் இவ்வளோ போட்டிங்க அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போகுது, நோட்டீஸ் போகுது, இங்கே விளக்கம் போகுது, எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரிபியூனல் ஒன்று இருக்குது, அதாவது மேல்முறையீடு, அங்கே போய் வாதம் பண்ணுறாங்க. அப்போ அதில் என்ன ஒரு கணக்குன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு 2,92,00,000 ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறார். அது 2 கோடி வந்து நான் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரசிகர்கள் மன்றத்துக்கும் நான் கொடுத்தேன். அப்புறம் இன்னும் ஒரு 89 லட்ச ரூபா வந்து நான் அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம், அப்புறம் அந்த செலவு அதுக்கெலாம் ஆச்சு. அப்புறம் என்னோடய சொத்தில் வந்து ஒரு 20% வந்து டிப்ரிசியேஷன் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போகிற இடத்துல செலவாகுது, இல்லை உங்கள் வாகனம் பழுதாகுது, இல்லை உங்களோட ஆஃபீஸ் நடத்துறதுக்கு ஏதோ ஒன்று தேய்மானம் ஆகுது, இல்லை உடையுது, இல்லை லாஸ் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கணக்கு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ பிரச்சனை வந்து பஞ்சாயத்து 5 கோடி 3 கோடிக்கு காட்டுறாரு. அப்புறம் மறுபடியும் கனெக்ஷன் போகுது, வருது, கம்யூனிகேட் ஆகுது, பேசுகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த இதில் வந்து ப்ரூஃப் கொடுங்க, எவிடன்ஸ் கொடுங்க, இவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வருமானத்துறையில். 70% இவர் சொன்னார் இல்லையா நான் என்னென்னலாம் செலவு பண்ணேன்னு, அதுக்கு வந்து அவரால் கணக்கு காட்ட முடியல. கணக்கு காட்டல. நீங்கள் வந்து இப்போ நம்மளே இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம், இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்கள ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் டேக்ஸ் டிடெக்ஷன் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிங்கன்னா அந்த ப்ரூஃப் கொடுக்கலன்னா அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இவர் கொடுத்த தரவுகள் போதலை. அவங்க என்ன சொன்னாங்க, 30% நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிறத 30% நான் ஏற்றுக்கிறேன், மிச்சம் 70% கட்டுங்க அப்படின்னா. அப்புறம் இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னா அப்புறம் கடைசியாக திருப்பி மறுபடியும் அதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இது பஞ்சாயத்து போகுது, ட்ரிபியூனல்லையே. அப்போது 50 விழுக்காடு கட்டுங்க போதும் அப்படின்றாங்க. அப்போ அன்றைக்கி 50% டிஸ்கவுண்ட். அன்றைக்கி 50% அவர் கட்டிகிட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பெரிய ஆள், அதாவது பணம் எனக்கு தேவையில்லை, என்ன பணம், விஜயகாந்த் அவர்களும் பேசுவார் என்னையா பணம் அப்படின்ற மாதிரி அவருமே பேசியிருப்பார், பணம் பணம் பணம்னு. ஆனால் இவர் பேசுகிறது ஒன்று, 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் இது இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான தரவு என்னென்னா, இப்போது 15 கோடி இப்போ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணக்கில் வராதது அதுதான் அந்த பிரச்சனை, அந்த புலிப்படத்தோட அந்த வாங்கின காசு. இப்போ இதே மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க, இல்லை ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறாங்க, ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, மேலை நாடுகளெல்லாம் பெரிய பெரிய எம்என்சிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, கோடியில் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னா 30% டேக்ஸ் போகும். அதாவது இதே 15 கோடியை விஜய் அல்லாமல் இன்னும் ஒரு ராமசாமியோ, இல்லை ஒரு பென்னட்டோ, இல்லை ஒரு இக்பாலோ இதே 15 கோடியை வாங்கியிருந்து அவர் மாத சம்பளம் வாங்குவராக இருந்திருந்தார்னா அவர் வந்து அரசாங்கத்துக்கு 4.5 கோடி கட்டியிருப்பார். அதாவது அந்த 30% ஃப்ளாட்டு, அதில் 4.5 கோடியில் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எதனா டிடெக்ஷன் வந்து அப்புறம் பெற்றுக்கலாம். முதல்ல எடுத்தவொன்னு என்னென்னா சம்பளத்தில் பிடிச்சி எடுத்துக்குவாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன செலவு, எது எனக்கு நஷ்டம் லாபம் கணக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டு எடுத்த காசில் நீங்கள் வந்து மிச்சத்தை வாங்கிக்குவீங்க. இதுதான் மற்றவங்களுக்கு. ஆனால் விஜய் சார் கணக்கில் என்ன நடந்திருக்குன்னா, இவர் ஒரு நிறுவனம் மாதிரி அது வரும், இவங்க தனிநபராக வரமாட்டாங்க. விஜய் அப்படின்னா விஜய் சார்ந்த ஒரு 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 அவங்க டிரைவருக்கு கொடுக்குற சம்பளத்தில் காட்டலாம், அவர் போய் ஒரு இடத்துல தங்குறாருன்னா அதெல்லாம் காட்டலாம் செலவில், அவருக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் செலவில் காட்டலாம், ஆடிட்டர் கொடுத்த காசை காட்டலாம், வழக்கறிஞருக்கு கொடுத்த காசை காட்டலாம், அந்த ஆஃபீஸாக காட்டுவாங்க, அவரை வந்து கம்பெனியாக காட்டுவாங்க. அப்போது கம்பெனியாக காட்டுறவங்களுக்கு ஆல்ரெடி டேக்ஸ் கம்மி. சாமானிய எளிய ஒருத்தன் தனியாக ஒத்தையில் இருக்கிறான்னா அவனுக்கு வரி ஜாஸ்தி. அப்போ ஆல்ரெடி இவருக்கு வரிச்சுமை என்பது கம்மி. அதே ஒரு 30% கட்டல 10% தான் கட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 10%லேயே 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்புறமா அதாவது என்னென்னா, சரி நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம் கட்டுங்க அப்படின்வா, இல்லை அதுவும் பண்ண மாட்டேன். அப்போது அரசியலில் வந்து 2 பேரை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னென்னா, ஒன்று வந்து கோழைகளுக்கு இடம் கிடையாது. ஒரு நெஞ்சுறுதி தைரியமாக அது கொள்கையோ எதிர்க்கிறதோ தீர்க்கமாக எதிர்க்கணும். எதிர்க்குனா எல்லாரையும் எதிர்க்கணும். அதில் வந்து வழவழா குழான்னு நீங்கள் பேசினீங்கன்னா அது காலப்போக்கில் சரியாகாது. இது அரசியலாக நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறம் ஊழலில் தண்டிக்கப்பட்டவர். ஆனால் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, தைரியமான ஆள், போல்டான லேடி, வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுமாதிரி இந்திரா காந்தி அவர்
எமர்ஜென்சி காலத்தில் அவர்கள் வந்து ஜனநாயகத்தை நசுக்குனாங்க. அவர்களுக்கு நல்ல பேரும் இருக்குது, அதற்கு நிகராக கெட்ட பேரும் இருக்குது இந்திரா காந்தி அவர்கள். பட் ஆனால் வெரி டைனமிக் பர்சன், போல்டு லேடின்ற அந்த பேர் இருக்குது. அப்போ அரசியலில் நீங்கள் கோல் வச்சணும் மேலே வரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தைரியசாலியாக ஒரு கோழையாக உங்களை காட்டிக்காமல் பண்ணணும். கரூர் சம்பவத்துலேருந்து வந்தது ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ இது அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் வந்து கஞ்சராக இருப்பாரோ? பொதுவாக கஞ்சர்களை யாருக்கும் பிடிக்காது. இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டின இரண்டாவது பிரபலமே அவர் தான். ஷாருக் கானுக்கு அப்புறம் இவர் தான் கட்டியிருக்கிறாரு. இந்த வழக்கு வந்து அவர் மீது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இப்போ திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஒரு ஆடிட்டர் செய்த தவறால் அவர் மீது அதிகமாக வரி கட்டுறாருல, அவருக்கு இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, இப்போ கோழி இருக்குது, இப்போ சின்ன கோழி இருக்குது, அப்புறம் பெரிய மயில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நடுவில் குயில் இருக்குது, மயிலுக்கு மேலே நீர்க்கோழி இருக்குது. அந்தந்த கோழி சைஸுக்கு அதோட முட்டை இருக்கும். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர் தொழிலாளி, அவர் ஆட்டோ ஓட்டும்போது அவர் எப்படி வரியை கட்டுவார் அரசாங்கத்துக்குன்னா, பெட்ரோல் போடுவார், அதில் வரியை கட்டுவார். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவார், அதில் வரியை கட்டுவார். குழந்தைக்கு துணிமணி எடுப்பார், அதில் வரியை கட்டுவார். அவரும் வரிக்கு கொடுக்குறாரு. அவருக்கு வருமானம் என்னவோ அந்த வருமானத்துக்கு அவர் வரி கட்டுறார். டைரெக்டாக வருமான வரி இல்லைனால மற்ற வரியை அவர் கட்டுறார். இப்போ இதே ஒருத்தர் வேலை செய்கிறார் பேங்க்கில், அவருக்கு வந்து ஒரு 30,000 இல்லை 40,000 சேர்ந்த புதுசு சம்பளம்னா அவர் வருமானத்துக்கு வரியை கட்டுறாரு. இப்போ நடிகர் விஜய் வந்து அவரோட வருமானம் ஜாஸ்தி, அந்த வருமானத்துக்கு அந்த 10% தான் கட்டுறாரு. அது பார்க்கும்போது அதிகமாக இருக்கும், பார்க்கல அப்படின்னும் போது அது 10% தான். XYZ 3 பேருமே 10% தான். இதில் விஜய் யார், சாதாரண ஒருத்தர் யார், டீச்சர் யார் அப்படின்றது வாதம் அல்ல. அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற வருமானத்துக்கு. இது புதுசாக எதுவும் வந்த சட்டம் கிடையாது. என்றைக்கு வருமானத்துறையில் வந்து வருமான வரி போட்டாங்களோ அன்னிலேருந்து இருக்கிறது தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் இருப்போம். இப்போது என்னென்னா, இவர் பேசுகிறது என்ன, எம்ஜிஆர் மாதிரி அவரு வள்ளல்னு பேர் எடுத்துகிட்டு போயிட்டார். வாரி வாரி கொடுத்தவர், கொடுத்து செவந்தக்காரன் பேர். இவர் டிஸ்கவுண்ட்டு கொடுத்தாலும் நான் கட்ட மாட்டேன், நான் அப்பீல் போவேன், நான் ஒரு கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன், ரிட்டு போடுவேன். இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் இதை வந்து அப்பீல் போவோன்றாங்க. அப்போது அந்த ஆர்டரை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 50% ஏற்றுக்காமல் இல்லை அவங்க சொன்ன விஷயங்களை ஒத்துக்கிறாமல், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா, நீங்கள் எப்படி அந்த முடிவுக்கு வருவீங்கன்ட்டுன்னு யார் நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அவங்கள சேலஞ்ச் பண்ணுறது. நீங்கள் இந்த டைமுக்குள்ளே சொல்லலை, இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க, காலம் தாழ்த்திட்டீங்க அப்படின்னு. இவருக்கு 7.5 எங்கே வருதுன்னா, இந்த ரிட் ஆஃப் சர்ச்சியோரை சொல்லிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று இருக்குது. இதே சர்ச்சியோரை தான் வந்து இங்கேயுமே போட்டாங்க, எங்கள் ஜனநாயகம் படத்தில். அதுக்கு என்னென்னா, ஒரு அரசு துறையோ அரசு அதிகாரியோ ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா, இந்த ஆர்டரை அந்த பேப்பரெல்லாம் திருப்பி கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அதோட தரவுகள் கரெக்டாக இருக்கா, முறையாக இருக்கா, அந்த அதிகாரிக்கு எல்லைக்கோட்டுக்கு உட்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் செயல்பட்டிருக்காரா, அவர் போட்ட ஆர்டரில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் தலையிட்டு அதை சரி செய்து கொடுங்கன்றது அந்த ரிட் ஆஃப் சர்ச்சியோரை. அப்போ இதே ரிட்டு தான் ஜனநாயகன் படத்துக்கும் போட்டு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, போர்டு வந்து முடிவு பண்ணிச்சு, சேர்மனுக்கு அதிகாரம் இல்லை. இங்கேயும் வந்து அதுதான் அசஸிங் ஆஃபீஸர் யார், இவர் போடலாமா அவர் போடலாமான்னு கேட்டோன்னா அவங்க என்ன, அவங்க கடுப்பாயிட்டு இப்போ கட்டாமல் போ, இல்லை ஏதோ ஒன்று பண்ணு, எனக்கு அதிகாரம் இருக்கான்னும் போது அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, எடுத்துக்கிறாங்க. இப்போது இது 10 வருஷமாக இவர் கட்ட வேண்டியது கட்டாமல் இழுத்தடிச்சிருக்கிறார். இப்போ இவர் புதுசாக கட்சி தொடங்கினோன்னா அழுத்தம் இவருக்கு வேணும்ட்டே பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரும் வேணும்ட்டே பண்ண முடியாது. 2015 இமேஜ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அந்த காருக்கு வரி கட்டலைன்னா கூட வரி கட்டண தயாராக இருக்கிற, ஆனால் தேவையில்லாமல் அந்த நீதிபதி அவதூறாக பேசினார், அந்த வார்த்தைகளை நீக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனார். அதே போல் நான் வரி கட்டுறேன், ஆனால் நீங்கள் காலம் தாழ்த்தி கட்டிருக்கீங்க, ஒரு இமேஜை காப்பாற்றணும் இல்லையா, நீங்கள் சொன்ன உடனே செஞ்சா அவர் மேலே தப்பி இருக்கிற மாதிரி ஆயிரும். சரி, இப்போ வந்து காலம் தாமதம் பண்ணி கட்டலான்றீங்க, இதே சலுகையை மற்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்க. என்ன இவருக்குன்னு ஒண்டி தனியாக சட்டம் போட முடியும்? விஜய் சாருக்கு அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்டில், அப்புறமா வந்து இம்போர்ட் டேக்ஸ் டியூட்டியில், அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி டேக்ஸில், இதுக்கெல்லாம் இவருக்குன்னு தனியாக சட்டம் எதனா போட முடியுமா? என்ன சட்டத்தில் இருக்கிறோ அதை தான் அப்ளை பண்ண முடியும். சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. விஜய் சாருக்கு ஒண்டி விளக்கம் கொடுங்க, விஜய் சாருக்கு ஒண்டி டைம் கொடுங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருங்க. இது என்ன விதமான வாதம்? ஃபஸ்ட்டு பொது வாழ்க்கையில் வர போகிறீங்க நீங்கள். இது இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆர்டர் போன வருஷமே கட்சி ஆரம்பித்தாச்சு, போன வருஷமே அந்த பெட்டிஷனை நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம், பரவாயில்ல நாங்கள் பணத்தை கட்டிடுறோம். சரி, அது கூட வேணாம், அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிடலாம் இல்லையா? முன்னாடியே வந்து சரி 50% 40% நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் கட்ட வேண்டியது இவ்வளோ, நான் கட்டிடுறேன், அதை ஒரு சலான் போட்டு பொது வெளியில் இருந்தால் இப்போ கூட அதை காட்டலாம் எடுத்து பத்திரிகையாளர்கிட்ட. சரி, அவர் பேச மாட்டார், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், சாருக்கு கூச்சம், வேறு யாருக்கு என்ன கொடுத்து. இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமானது, ஐயா அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ன பண்ணுறாரு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சவர் மேல்முறையீடு போக போகிறோன்னு சொல்கிறாரு.
இது ரொம்ப அப்போ அதாவதுங்க, இப்போ உங்களோட இமேஜ் பாதிக்குதுன்னா உங்களோட இமேஜை வந்து கௌரவத்தையும் மாண்பையும் மரியாதையும் காப்பாற்றிக்க வேண்டியது உங்களோட கடமை ஃபஸ்ட்டு. என்னோட பேரை வந்து கலங்கம் அவர் வளவிக்கிறாரு, இவர் வளவிக்கிறாரு, இவர் அத்தை பண்ணார். நான் என்ன கேட்குறேன்னா, இன்கம் டேக்ஸ் அதிகாரி பிஜேபி, கோர்ட்டில் இருக்கிறவங்க திமுக, அதுக்கப்புறமா பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக, இப்படி அதுக்கப்புறம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பணம் பெற்று பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கார் வாங்கின்னு வருவீங்க, அதுக்கு பணத்தை கட்ட மாட்டீங்க. சேல்ஸ் டேக்ஸ்னு ஜிஎஸ்டிலே இருக்கிறவங்களாம் வந்து காங்கிரஸ்காரங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஒரு கலர் கொடுத்துட்டு போகிறீங்களா, இல்லை நீங்கள் சட்டப்படி நடக்க போகிறீங்களா? இப்போ கோர்ட்டில் வந்துட்டு ஒரு சில விஷயம் சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க அவங்க, உண்மையிலே வந்து உங்களுக்கு அதாவது கப்பல் ஒட்டிய தமிழன் இருந்தார், இந்த வரியெல்லாம் எதிர்த்து தன்னோட சொந்த பணத்தை எல்லாத்தையும் போட்டு கப்பலை வாங்கி யார் யாருக்கோ சரக்கு நீ எடுத்துகிட்டு போவா, எனக்கு வணிபம் நடந்தால் போதும், எனக்கு ட்ரேடு நடந்தால் போதும், எனக்கு வந்து போக்குவரத்து நடக்கணும், இங்கே இருக்கக்கூடிய பொருள் போனால் தமிழர்கள் வந்து வியாபாரம் பண்ணணும், அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா, கரியரோட உச்சம், கரியரோட உச்சம்னா இல்லை, கரியரோட மிச்சம். அவங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன், அந்த 1.5 கோடியில் 15% 10% கட்டுறாங்க, அதுவே 10% தான் போட்டிருக்காங்க. வேறு யாருன்னா ஆளாக இருந்தால் அது பெனால்ட்டி போட்டு ஏற்றி விட்ருங்க, அங்கேயுமே டிஸ்கவுண்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராசஸே நான் இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் தான் சந்தேகப்படுறேன். ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியும் இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு சில நிறுவனத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வரி ஏய்ப்பு அந்த மாதிரி பிரச்சனைலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பெனால்ட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அங்கேயுமே விஜய்க்கு வந்து நிறைய கம்மி பண்ணியிருக்காங்களோன்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. என்ன கேட்டால் இதெல்லாம் திருப்பி மறுபடியும் விசாரிக்கணும். எந்த அடிப்படையில் நீங்கள் 10% போட்டிங்க, எந்த அடிப்படையில் 50% நீங்கள் ஒத்துக்குனீங்க? இப்போ 5 கோடி ரூபா பணத்தை வேறு யாருன்னா ரொக்கமாக வாங்குறாங்க, இல்லை கேஷ் அதிகமாக வாங்குறாங்க, நீங்கள் ஒத்துக்குவீங்களா? பேனில் காட்டாமல் நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்களா? கருப்பு பணம் எங்கேருந்து வருது? இன்கம் டேக்ஸ் துறையில் வந்துட்டு கைது பண்ணி ஜெயிலில் போட முடியாது. அதோட சட்டம் வந்து பணத்தை திருப்பி பைசா வசூல் பண்ணணும், அவ்வளோதான். இதே அணுகுமுறை மற்றவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் கொடுக்கல. 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் 10 வருஷமாக நஷ்டம் கிடையாது, மஞ்சள் நோட்டீஸ் கிடையாது, கடன் ரொம்ப கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வருமானத்துறை விஜய்ன்ற ஒரு உச்சக்கட்ட நடிகர்னால தங்களோட வேலையை சரியாக செய்யாமல் 10 வருஷம் தாழ்ந்துருக்காங்க. இந்த 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை ஒரு வியாபாரத்துலேயோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு என்ன? எப்படி பார்த்தாலும் 30 கோடி 40 கோடி வளர்ந்துருக்கும். அதாவது அதீத வளர்ச்சி. ஒரு சில துறையெல்லாம் தங்கத்தில் போட்டிருந்தீங்கப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 1.5 கோடி எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 10 விழுக்காடு இல்லை 15 விழுக்காடு ஏறி இருக்கும். நான் நடந்ததை சொல்கிறேன். அன்றைக்கி என்ன விலை விற்றுச்சு, இன்றைக்கி என்ன விலை விற்றுச்சு? ஒருவேளை அதுக்கே ஃபைனெல்லாம் போட்டு நீங்கள் அன்றைக்கே கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இவர் கட்டியிருந்தாருன்னா அந்த பணத்தை அரசாங்கம் கடன் வாங்கி தானே நடத்துது, வட்டிக்கு தானே வாங்கி நடத்துகிறாங்க. 3 விழுக்காடு 4 விழுக்காடு வட்டிக்கு தானே வாங்குறாங்க. இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல பணம் வாங்குகிறோம், என்ன கொடுக்குறாங்க பேங்க்கில்? 8% 9% வட்டி கொடுத்து தானே வாங்குகிறோம். அப்போ இவருக்கு ஒண்டி எப்படி அந்த இவ்வளோ வருஷம் எப்படி அந்த சலுகையை கொடுத்தீங்க? நான் அதை சந்தேகப்படுறேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ நேற்று நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி தலையிட்டு தீர்வு கொடுத்துருக்காரு. அப்போவும் இல்லை நாங்கள் அப்பீல் போவோம். அப்போ பேசிக்காக வந்து ஏமாற்றணும். டிக்கெட்டு விலை அதிகமாக விற்பீங்க, கேட்டால் அது வந்து அரசாங்கம் நிறுத்தணும். வருமானத்துறை ரைடு விட்டு அவங்களா கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை பணத்தை கட்ட சொன்னால் அதிகமாக கேட்டாங்க. காரு வாங்குவீங்க, அதுக்கு ஏன்பா என்ட்ரி டேக்ஸ் கட்டலை அப்படின்னு கேட்டால் இல்லை அதிகாரி வேணுன்ட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டாருன்னுவீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கோர்ட்டே சொல்லும், கூட்டத்தை இது மாதிரி கூட்டுங்க, இப்படி நடத்துங்க, இது மாதிரி பண்ணால் இல்லை அதில் எங்களுக்கு இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு. என்னதாங்க உங்கள் பிரச்சனை? சட்டம் நான் உங்களுக்குன்னு தனியாக பண்ண முடியும்? இதில் எங்கேருந்து அரசியல் வருது? இது எல்லாமே முன்னாடி சொன்னது. இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். கடைசியாக கரூர் ஒண்டி தான் அரசியல்வாதியாக மாறினது, அதில் வேறு பிரச்சனை. அப்போது பேசுகிறது ஒன்றா இருக்குது, செயல்பாடு எண்ணோட்டம் சிந்தனை வேறு மாதிரி இருக்குது. ரசிகர் மன்றத்துக்கு 2 கோடி ரூபா கொடுத்துருக்குறேன் அப்படின்றார். அதுக்கு பில்லு கேட்டால் பில்லு இல்லை. யார் கொடுத்தானா? இல்லை ப்ரொடியூசர் அங்கேயே கொடுத்துட்டாரு. எதுக்கு கொடுத்தானா? படம் ரிலீஸ்க்கு கொடுத்தாங்க, அப்புறம் மன்றத்தோட ஆப்ரேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஏன் அதை ஃபஸ்ட் ஸ்டெப்பை கணக்கில் காட்ட வேண்டியதானே? யோசிச்சு ஒன்று ஒன்றா கட்டுறது. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோர்ட் ஆர்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க, பெனால்ட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட்டட் அண்டர் 271 AAB ஆஃப் தி ஐடி ஆக்ட், அது பிரகாரம் வருது. அப்போ அந்த ஜட்ஜி சொல்கிறாரு, ஐ ஃபைண்ட் நோ இன்ஃபார்மிட்டி வாரண்டிங் இன்டர்ஃபியரன்ஸ். அப்படின்னா இதில் எனக்கு தலையிடுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, 2 சைடும் கேட்டேன், இதுக்கு இல்லாமல் வந்து கோர்ட்டு அப்படின்றது தான் அதுக்கு பொருள். எனக்கு இதில் எதுவும் முகாந்திரம் இல்லை, எனக்கு வருமானத்துறை வந்து செஞ்சது
சரின்ற மாதிரி தான் எனக்கு படுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே உங்கள் இஷ்டன்ற மாதிரி முடிக்கிறார். இதை விட வேறு என்ன ஒருத்தர் சுருக்கமாக ஒரு நீதியரசர் வந்து விளக்கம் கொடுப்பாரு, இல்லை வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும்? பியூட்டிஃபுல் ஆர்டர். இந்த ஆர்டர் 37 பக்கம். எல்லா நடிகரும் இல்லை கருப்பு போன யாரெல்லாம் ஏதோ எல்லாரும் வந்து தலைகாணி பக்கத்தில் வச்சுட்டு டெய்லி படித்து பார்க்கணும். ஐயோ கட்டலைன்னா நம்மளோட கௌரவன்றாங்களோ அது காற்றுல பறந்துடும். நீங்கள் பெரிய ஆளா சின்ன ஆளா எப்படின்றது எதை வச்சு முடியாதுன்னா நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் எப்படி வாழறீங்கன்றது தான். எதுக்கு வந்து அப்துல் கலாம் அவர்களை வந்து அதிகமாக பேசுகிறாங்க மற்ற ஜனாதிபதி விட? தமிழ்நாட்டிலேருந்து ஜனாதிபதி ஆனது ஒரு காரணம் தானா? எளிய முறையில் வாழ்க்கை. ட்ரங்கு பட்டி 3 ட்ரங்கு பட்டி தூக்கின்னு வந்தாருன்னு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இவர் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி எடுத்துக்காட்டு. தமிழ் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான நடிகர். அவரை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சார் எடுத்துக்காட்டு காட்டுறீங்க? ஹேவ் டு லீட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். மற்றவங்களெல்லாம் குறை சொல்கிறீங்க, ரைட்டு. நாங்கள் அவங்களெல்லாம் யாரையும் தூக்கி வச்சு ஜனங்க கொண்டாடல. இளைஞர்கள் யாருன்னா இன்றைக்கி இருக்கிற திராவிட தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா? அவங்களெல்லாம் வந்து ஒரு கசப்போடு தானே பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வர நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ சேட்டை. இது நடந்துக்கிற முறை. அணுகுமுறை பார்த்தா இன்னும் மோசம். அதுதான் இப்போ அடுத்தது. இந்த நீங்கள் கேட்டீங்க அந்த 2வது கேள்வி. கட்சியில் முக்கியமான விஷயம் நாமினேஷன் பேப்பர் கொடுக்குறது, வேட்புமனு தாக்கல், வாங்கிறது, பெறுறது. சரி 100 ரூபா வச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். 100 ரூபானும்போது அது விலை கம்மியாக இருக்குது, நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் தான். ஆனால் 100 ரூபாய்க்கு எப்படி கொடுத்தாங்க? ஒருவேளை அதிகமாக விற்கும், டிக்கெட் வேலை மாதிரி விற்றுருக்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, பிளாக்ல டிக்கெட்டு வந்து கூட விற்கும். ஒரு ரஜினி ஒரு விஜய் பட டிக்கெட் விலை இன்றைக்கி 200 ரூபாய்க்கு கம்மி கிடையாது, ரைட்டா? அதை விடவா வேட்புமனு தாக்கல் விலை கம்மியாகி போச்சு? 1 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் சொல்லிக்கலாம்ல. 40,000. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது விஜய் 234 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு 3,000 பேர் பணம் கட்டுவாங்க. என்னாச்சு? 100 100 இவ்வளோ பெரிய நம்பர் வருதா? அண்ணா திமுகவில் 10,000 பேர், திமுகவில் ஒரு 7,000 பேர் 8,000 பேர். எங்கள் கட்சியில் பாருங்கள் 5 விழுக்காடு, 5 மடங்கு 10 மடங்கு அதிகமாக அவ்வளோ இளைஞர் ஆர்வம் இருக்குது. இப்போ நானே வந்து போகிறேன், ஒரு 3 லட்ச ரூபா அள்ளி போட்டுன்னு போயிட்டு இந்தப்பா 100 கணக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? விஜய் இங்கே நிற்கணும், புஷி ஆனந்த் அங்கே நிற்கணும், புஷி ஆனந்துக்கு ஒரு 50 தொகுதியில் கட்டு, எனக்கு ஒரு 50 தொகுதியில் கட்டு, விஜய்க்கு வந்து ஒரு 200 தொகுதியில் கட்டுங்க, எனக்கு ஒரு 200 தொகுதியில் கட்டிக்கிறேன். அது ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது, நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அதில் இருந்து துளி அளவும் ஒத்து போகிறது கிடையாது. அப்படியே வேற ஒரு கிரகத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுறது. அதான் அணுகுமுறையில் பிரச்சனை. மற்ற கட்சியில் இப்போ விருப்பமனுங்கும் போது ஒரு தொகுதியில் ஒரு 2-3 பேருக்கு போட்டி இருக்கும், ஒரு 5 பேர் விருப்பமனு வாங்குவாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு போராட்டமாக இருக்கும், ஒரு அரசியலாக இருக்கும். ஆனால் இங்கே விருப்பமனுவை ஒரு கேலி பண்ணுவது போல் இந்த நிகழ்வை பார்க்கலாமா? சரிங்க, இப்போ விருப்ப மனுனா என்னன்னு உங்களுக்கு தெரியல. விருப்ப மனுனா என்னென்னா, அந்த காசு கொடுத்து வாங்குறாரு இல்லைங்களா, அது 5,000 10,000 20,000 அவங்கள கூப்பிட்டு வச்சு கட்சி தலைவர் பார்ப்பார். அதை ஒழுங்காக முறையாக பண்ணுறது யாரானா திமுக. அதில் பாதி முறையோடவும் பாதி முறை இல்லாமல் பண்ணுறது அதிமுக. அதே அப்படின்னா அதிமுக வந்து கும்பலில் பார்ப்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இல்லை 4 சட்டமன்ற தொகுதினா 4 சட்டமன்ற தொகுதியும் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட மனுலாம் வந்திருக்கு, கமிட்டி போட்டிருக்கு, அவங்க பார்த்துட்டு யாருக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கோ கழகத்தில் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுப்போம். சம்டைம்ஸ் கூட்டணிக்கும் போயிடலாம். கூட்டணிக்கு போனாலும் நீங்கள் மனசு கோணாமல் மனசு உடையாமல் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் பாடுபடணும். உங்களில் யாருன்னா ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு தர முடியும், எல்லாருக்கும் வாய்ப்பு தர முடியாது. எல்லாருக்கும் வாய்ப்பு தரதுனால உங்களுக்குலாம் தகுதி இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. இது இதோட போகாது. அதுக்கப்புறம் கட்சி பொறுப்பு வரும், உள்ளாட்சி வரும், வேறு தேர்தல் வரும். கட்சி வந்து உங்களை காப்பாற்றும், உங்களை கைவிடாது. கட்சிக்கு நீங்கள் ஒத்துமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுப்போம். இது அதிமுக. இதுவே திமுகவாக இருந்தால் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. கலைஞர்லாம் இருந்தால், ஓ என்னையா எம்எல்ஏ ஆகணுமா, என்ன பண்ண, நீ ஜெயிலுக்கு போனியா, அது பண்ணியா, இது பண்ணியா, உங்கள் ஊரில் அவருக்காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுவார். அப்புறம் ஸ்டாலின் பார்ப்பார், அவர் ஒரு 2-3 கேள்வி கேட்பார். அப்புறம் டிஆர் பாலுவும் இவங்களும் துரைமுருகனை கிண்டல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. சரி இவ்வளோ செலவாகாமல் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எப்படி நடுரோட நிற்பியா, தோற்று போயிட்டா என்னையா பண்ணுவேன், எவ்வளோ அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக போகும். ஒரு சில கிடுக்குப்பிடி கேள்வி கேட்பாங்க. உன்னோட கட்சிக்கு நீ என்ன பங்கு பண்ண, எத்தனை வாட்டி சிறை சென்றிருக்கிற, என்ன உனக்கு எதுக்கு நான் சீட்டு தரணும், ஃபஸ்ட்டு அதை சொல்லு. அவைக்கெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல, போராடி சிறைக்கு சென்றிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது விருப்பம் பண்ணல. ஆமாங்க, ஏன்னா வந்து ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. இப்போ என்ன சிறை செஞ்சுருப்பாரு, மங்காத்தா படத்தில் ஒருத்தர் கொடி காட்டினார்ல, அவர் மேலே வழக்கு போட்டிருந்தா அவர் சிறை செஞ்சுருப்பாரு. போலீஸ் கையை அப்புறம் போலீஸ் வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஸ்டேஷனில் போய் சூற விட்ற மிரட்டுவானா, அது மாதிரி கைது. இது வந்து
மக்களுக்காக பண்ணதில்லை, கொழுப்பெடுத்து போய் பண்ணுது இதெல்லாம். அதெல்லாம் இப்போ அவங்க எழுதுவாங்க, ஓ ஆமாம் ஜெயிலுக்கு போனோம்ல கரெக்ட், எதுக்குப்பா ஜெயிலுக்கு போனேன், கட்டச்சு ஓட்டினேன், ஆஸ்பத்திரியில் போலீஸ் கையை போய் வச்சேன், போலீஸை அவதூறாக பேசினேன், ஜட்ஜை சூற விட்ருவேன்னு பேசினேன், அதுக்கப்புறமா வந்து அஜித் படம் எங்கெல்லாம் வச்சோ அங்கெல்லாம் போய் அவதூறு பரப்புனேன், அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் வண்ட வண்டியாக கேட்க முடியுமோ அவங்களெல்லாம் வண்ட வண்டியாக கேட்டேன். இதுதான் இதில் மக்கள் நலன் எங்கேருந்து வந்துச்சு? சிறை சென்றீர்களா என்ன அப்படி எதுக்கு கேட்பாங்கன்னா, இது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இதை கேட்பாங்க. பக்தவச்சலம் காலத்தில் எல்லாமே இந்த பழக்கம் இருந்தது. என்னென்னா, ஒரு இடத்துல குடி தண்ணீர் கிடைக்காது, அப்போ அந்த இடத்துல போய் போராட்டம் செய்ய அந்த அதிகாரியை முற்றுகை பண்ணும்போது அந்த அதிகாரி கொடுக்குற வழக்கில் கைது செஞ்சுருப்பாங்க. சாக்கடை வந்து வட சென்னையிலே நிறைய பேர் வந்து கைதாகிருக்கிறாங்க 80-90 காங்கிரஸ்காரர்கள். என்னென்னா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவா அடிச்சுக்கிச்சு, குடி தண்ணியில் காவா தண்ணி கலந்து வருது அப்படின்னா நடவடிக்கை இல்லைன்னும் போது அந்த காவாவை எடுத்துன்னு போயிட்டு மேசை மேலே ஊற்றி கைதான காங்கிரஸ்காரர்கள் திமுககாரர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவில் ஒரு சில நேரத்தில் கைதாகிருக்குங்க. என்னென்னா, பொதுமக்களுக்கு வந்து ஆதரவாக வந்து ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னும் போது போய் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ கலைந்து போங்கன்னு கலைந்து போகலன்னும் போது அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பால் விலையை கண்டிச்சு, இல்லை வந்து கரண்ட்டு பில் ஏற்றுறதை கண்டிச்சு, இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணி மக்கள் சார்ந்த பிரச்சனை பண்ணி திராவிட கட்சிகளையோ காங்கிரஸ் கட்சிகளையோ கைதாகி போயிருக்காங்க. இப்போ இதோட தாவேக்காவோட கைது நீங்கள் எதோ சேர்ப்பீங்க? இப்போ ஒரு சில கட்சி குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிலர் கைது செய்யப்படுறாங்க. எப்படின்னா, ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேசினார், அரசியல்வாதியோட மக்களுக்கு எதிராக ஒரு பேசினார், மக்களுக்கு எதிராக ஒரு சிந்தனை ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார், அதனால் அந்த அரசியல்வாதி எடுத்து பேசி கைது செய்யப்படுறாரு. கனிம வள போராட்டங்களுக்கே கரெக்டாக சொன்னேன். கனிம வள போராட்டத்தில் தாசில்தார் மேலே கம்ப்ளைண்ட்டு, இல்லை அந்த இடத்துலையே போய் கலாட்டா, இங்கே மண் திருடாத மண் அல்லாத அப்படியெல்லாம் பண்ணி கைது செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த கைதும் இந்த காவல்துறையை மிரட்டுறது உருட்டுறது அவதூறு பேசுறது இதுவும் ஒன்றா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் அந்த ஆப்ஷனே நீங்கள் வச்சுருக்கோம். சரி, அவங்க கட்சி அதை வச்சுக்கிட்டாங்க, அது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த அணுகுமுறை அப்படின்னும் போது இப்போது மீட்டிங்க்கு வர்றதுக்கு கியூஆர் ஸ்கேன் கோடு, அதிக பேர் வரப்போகிறவங்க மீட்டிங்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் வராங்கன்னா கியூஆர் ஸ்கேன் கோடு. இது என்ன லட்சக்கணக்கிலேயே ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறாங்க? ஒன்றும் இல்லை, சென்னை மாவட்டத்துக்கு 2 நாள், காஞ்சிபுரம் சென்னை பெருசு, அப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் திருச்சி வரலாம் 1 நாள், அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு 1 நாள், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கு 1 நாள், இந்த தேதியில் இந்த மாவட்டத்துலேருந்து வந்தால் தான் ஃபார்ம் கொடுக்க போகிறோன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை ஆன்லைன்லேயே பணம் கட்டியும் வாங்கிக்கலாம், நேரில் அது எப்போ சொல்வீங்க? அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உங்ககிட்ட டென்ஷன் ஆகி தமிழில் திட்டி இங்கிலீஷில் திட்டி பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு எங்கள் நிலைமையை அதிக அளவில் தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதிக அளவில் வராங்க, உற்சாகமாக வராங்க. சரி, இது வந்துங்க அதிமுகவில் லாய்ட்ஸ் ரோட்டில் அவை சண்முக சாலையில் நாமினேஷன் கொடுக்குறாங்க, தேனாம்பேட்டையில் இப்போ கொடுக்க போகிறாங்க, சத்தியமூர்த்தி பவன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அலப்பறெல்லாம் யாரும் பண்ணலையே. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தி பெரிய கட்சின்னு காட்டி நீங்கள் என்ன இப்போது இது எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? பனையூர் பூத்தில் ஓட்டு குறையும். இவர் வீடு 3rd அவென்யூ 4th அவென்யூ 5th அவென்யூ 6th, இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியா நம்ம ஏரியா சொல்கிறார்ல, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த அவென்யூ இந்த அவென்யூ அந்த அவென்யூ அந்த அவென்யூவில் பூத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. இது என்ன ஆகும்? 2026 மே மாதம் ரிசல்ட் வரும்போது தாவேக தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியில் பார்த்தீங்கன்னா பூத்தில் பார்த்தீங்கன்னா 1300 ஓட்டு, அதில் தாவேவாக்கு கிடைத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக போயிருக்கு, நோட்டாவை விட கீழே போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ அவர் ஒரு கருத்து சொல்லார். உடனே அந்த பத்திரிகைகள் இவர் ஓனம்டே பண்ணுறாரு. ஓனம்டே பண்ணது நீங்களா அவங்களா? இன்னொன்று, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ரோட்டில் பேரிகார்டு போட? யாரை கேட்டு ரோட்டில் பேரிகார்டு போகிறீங்க? நீங்கள் யார்? கார்பரேஷனா இல்லை போலீஸா? 4 பவுன்சர் இப்படி வச்சிங்கன்னா ஆனவனா பேரிகார்டு போடுறீங்க. யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? என்க்ரோச்மெண்ட், அது சட்டப்படி அது தப்பு. ஒரு ரோடு இருக்குது போது வருதுன்னா 2 பேர் தான் அதில் கை வைக்கலாம். எனக்கு கேட்டால் கார்பரேஷன் ஒண்டி தான் கை வைக்கணும். போலீஸே சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேலைக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 1 வே மாற்றி விடுவாங்க. பிரிட்ஜு வந்து 2 சைடு போயிட்டு வரதுக்கு தான் எல்லா பிரிட்ஜும் கட்டுறது மக்கள் வரி பணத்தில். ஆனால் அவங்க வசதிக்கு வேண்டி டிராஃபிக் போலீஸ்னா புதுசாக ஒரு அதிகாரி வந்துடக்கூடாது, இப்படி போய் அப்படி சுற்றினுவாங்க. சார் என் வீடு எதிரில் இருக்குது சார், நான் எதுக்கு சார் சுற்றின்னு வரணும், 1.5 கிலோமீட்டர்னா பதில் சொல்லியாச்சு போ. இதுதான் நடக்குது. எனக்கு போலீஸே வந்து கார்பரேஷன் ரூட்டு போட்டு கொடுக்கணும், அதில் போலீஸ் வந்து ஆளை நிறுத்தி ரெகுலேட் பண்ணணும், அவ்வளோதான். அதுவே நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த 1 வே போன்ற விஷயங்கள் எல்லாம். ஏன் பிரதமரோ முதலமைச்சரோ வரும்போதெல்லாம் 1 வே வைக்க மாட்டேன்றீங்க? அன்றைக்கி கொண்டு பேரிகார்டெல்லாம் தூக்கி குறுக்கில் விட்றீங்க, அவங்க ஒரு ஆளுக்கு பண்ணுறீங்க. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் போகும்போது அந்த சலுகையை கொடுக்க மாட்டீங்க, சுற்றி வருவீங்க, சுற்றி விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கே கை கட்டி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும், எந்த வண்டி போகுது எந்த வண்டி வருது. இது ஒரு வேலை. இதுக்கு உங்களுக்கு ஏன் சர்ச்சையாகுதுன்னு கேட்குறப்ப எல்லா கட்சிகளுமே இது போன்ற நிகழ்வுகளை நடத்த தான் செய்கிறாங்க.
தாவேக்கா பண்ணும்போது மட்டும் ஏன் இவ்வளவு சர்ச்சையாகுது? திட்டமிட்டே பண்ணுறாங்களா? இப்போது தேனாம்பேட்டையிலேயே பேரிகேட் போடுவாங்க, காவல்துறை பேரிகேட் போடும், 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் அதை ரெகுலேட் பண்ணி எடுக்கிறாங்க. கூட்ட நெரிசல், நான் வந்து அண்ணாரிவாளத்தில் கூட்டம் டிராஃபிக் ஆகலையாலாம் நான் சொல்லலை. நீங்கள் அப்போ என்ன விதத்தில் மாற்றம் அவங்க பண்ணுறாங்க? சரி, அது தப்பு. ஆமாம், ஔவை சண்முகம் சாலையில் அதிமுகவுக்கு கூட்டம் நிறைய வந்ததுன்னா பேரிகேட் போடுறாங்க, டிராஃபிக் ஆகுது. அண்ணாரிவாளத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தனாலோ இல்லை நாளைக்கு அவங்களும் நாமினேஷனாக அங்கேயும் டிராஃபிக் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ போக்குவரத்து இடையூறு, போக்குவரத்து கஷ்டன்றது நீங்களும் மக்களுக்கு கொடுக்குதுன்னு செய்றீங்க. இன்னொன்று, உங்கள் கட்சியில் இருக்கவங்க இளைஞர்கள், ஏன் இந்த ஃபார்ம் ஆன்லைனில் நேற்றே சிந்திச்சு பண்ணிக்கலாம்ல? இன்னொன்று, வேணும்ட்டே எதுக்கு டிக்கெட் விலையை விட கம்மியாக வைக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு என்ன சார் வரும்? அப்போ உங்களோட மற்ற கட்சியை விட அதிக அளவில். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, கட்சிக்கு தானே வருது இந்த காசு, கொஞ்சம் கூட வச்சு அது வந்து இருந்து 4 பேர் கட்சிக்காரனுக்கு எதாவது ஏழை வழிக்கு கொடுத்துட்டு போங்க. அப்போது இது என்னென்னா, அந்த நம்பர் காட்டணும், மாபு காட்டணும், மாசு காட்டணும். நான் பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. அப்போ அது என்ன, அந்த நாமினேஷனை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, இனாமா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோ. அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உன்னோட கட்சியோட ஐடி கார்டு, அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஒரு பக்கம், ஏன் உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், கையில் எழுதி தலைவருக்கு அனுப்புங்க போஸ்ட்டில். அட்லீஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்காச்சும் வருமானம் வரும், இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புங்க. அதை நாங்கள் பார்ப்போம். முடிஞ்சு போச்சு. இப்போ வேட்பு மனு வாங்குகிறோம், எவ்வளோ கூட்டம் தெரியுமா, பேரிகேட் போடுறீங்க, இப்படி நிற்கிறாங்க, பப்ளிக்கை தள்ளுறாங்க. அந்த கார் ஓட்டினவர் பார்க்கணும், எட்டி, சார் கொஞ்சம் பேரிகேட் எடுங்க சார், சார் கொஞ்சம் பேரிகேட் எடுங்க. உடனே அவர் இப்படி இப்படி வந்துட்டு, எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? நீ யார்? அவர் அங்கே தான் இருக்கிறார் ரொம்ப வருஷமாக. உங்கள் ஆள் மேபி இவருக்கு அப்புறமா கூட வீடு வாங்கிட்டு வந்துருப்பார், அங்கேயே பரம்பரையாக இருக்கிறவன் இருப்பான். யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறது? ஃபஸ்ட்டு பொதுமக்களை துன்புறுத்துகிற அதிகாரம் யார் கொடுத்தது? இல்லை, இது விஜய்க்கு மட்டுமே நீங்கள் திட்டமிட்டு இதே போன்ற என்ன நடந்தாலுமே அவரை குறை கூறுவது. அதாவது சார், இப்போ எப்படின்னா சார், அவர் ஒரு மீட்டிங் போட்டால் கூட இப்போ பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்குறீங்க. இது வந்து அவரை வந்து வெளியே வரக்கூடாது, இது போன்ற விதிமுறைகள் போட்டால் வெளியே வரமாட்டாருன்னு சொல்லி முடக்கிற வேலை. இப்போ கூட்டம் கூட்டினா மக்களை வச்சு பேச வச்சு அந்த நிகழ்வு நடக்க முடியாமல் பார்க்குறது, இதை அவர் வேணும்ட்டே பண்ணுறாரு சார். இப்போ இது காட்டிட்டு அவருக்கு வெளியில் வந்து அரசியல் பண்ண இஷ்டம் இல்லை, அவர் பொதுமக்களாக பழக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கமல் இன்றைக்கி காலையில் வரும்போது விமான நிலையத்தில் கூட 2 பேர் வராங்க, நல்லா ஆள் நம்மள் தான் உலக நாயகன் ஸ்மார்ட்டாக இருப்பார், தொப்பிலாம் போட்டுன்னு வர்றாரு. கெடா கூடமாக கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி, நீங்கள் பேசுகிறதே புரியலன்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னு. நான் இதற்கு முன்னபாகவே பதில் சொல்லிவிட்டேன், அவர்கள் அதிகம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸ்டைலாக. அதில் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ புரியலப்பா, கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்கன்றாங்க. அப்புறம் கூட்டணி பற்றி கேட்குறாங்க பத்திரிகையாளர், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணுமான்னு சிரிச்சிட்டே சொல்கிறார். அதாவதுங்க, உச்சக்கட்ட நடிகர் தான் அவரும், ரைட்டா? பத்திரிகையாரங்க கேட்குறதுக்கு கோவம் வரும், இயல்பாக கோவம் வரும். ஆனால் அவனா இவங்க வேறு நிற்கிறானுங்கண்ணா, இன்னும் பேசிட்டு தானே போனார். அவர் என்ன நடிகர் இல்லையா? கூட என்ன 10,000 பேரை கூட கூட்டினே போகிறாரு, கூட்டினே வராரா? வர்றது கமல் தான் தெரிஞ்சால் எல்லோரும் வந்து கூட்டம் சேரும்ல. தொப்பி இப்படி வச்சுன்னு இருக்காரு, அப்படி வருமா அப்படி. அப்புறம் பத்திரிகையாளர்கிட்ட தொப்பி திருப்பி லெக்ஸஸ், அதுவும் சொகுஸ்கார் தான் வருது, அழகாக ஏறி உட்கார, ஒத்தையில் வராரு, அழகாக ஏறி உட்கார. பிகாஸ் என்னென்னா, தற்பெருமை கிடையாது கமல்கிட்ட, நான் தான் அப்படின்னு என்றைக்குமே இருந்து கிடையாது, ரஜினி சார்கிட்டையும் கிடையாது. அப்போ நீங்கள் ஒண்டி என்ன பண்ணுறீங்க, நான் போனால் கூட்டம் வருது, அது வருது, இது வருது. அப்போ இது வந்து விளம்பர மாடல். ஒவ்வொருத்தரும் ஒரு மாடலில் வச்சு அரசியல் பண்ணுறாங்க இல்லையா? டிராவிடியன் மாடலு, அதிமுக மாடலு, இது விளம்பர மாடல். இப்போ இவருக்கு என்னென்னா, அந்த விளம்பரம் கூட்டம் நிறைய வருது, இதை காட்டியே இதை வைத்து அவருக்கு அரசியல் செய்யும். அதுதான் அங்கே பிரச்சனை. இந்த நாமினேஷனெல்லாம் வந்து இவ்வளோ ஃபார்ம் வாங்குறது முக்கியம் இல்லை, இவங்களெல்லாம் இவர் கூப்பிட்டு பார்க்கணும். பார்ப்பாரா? வாங்கிக்கங்க, நீ 30,000 பேர் நாமினேஷன் வரட்டுங்க. அதிமுக இதுவரெல்லாம் அதிகம்ன்றாங்க, 10,000க்கு மேலே போயிடுச்சுன்றாங்க. அப்போது 10,000 பேர்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தரே பார்த்திங்கன்னா 3 பேருக்கு பணம் கட்டியிருப்பார். இப்போ சீட்டு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தர் வந்து தென் சென்னையில் சீட்டு கேட்குறாருன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, மாவட்ட செயலாளருக்கும் பணம் கட்டுவார், மாவட்ட செயலர் என் தொகுதியில் நிற்கணும்னு. அப்புறம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என் தொகுதியில் நிற்கணும், அவருக்கும் பணம் கட்டுவார். அப்புறம் அவருக்கும் அவர் பணம் கட்டிக்குவார். அப்போ 10,000 மனு வருதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் தான் இருப்பாங்க. அதில் தகுதி படைத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 பேர் தருவாங்க. தகுதின்னு எதை அடிப்படையில் வைக்கிறேன்னா, எக்ஸ்பீரியன்ஸு, சிறைக்கு போனது, கல்லா கட்டி செலவு பண்ணுறது, வாக்காளர்களை கவனிக்கிறது, கட்சிக்காரங்களை அரவணைச்சு போகிறது, இதெல்லாம் வரும். நல்லது கெட்டது எல்லாம். இப்போ நீங்கள் ஒரு 30,000 ஃபார்ம் விற்றுச்சுப்பா, இல்லை 40,000 ஃபார்ம், இது 100 ரூபா தான். இல்லை நிறைய பேர் விஜய் கட்சியில் தொண்டர்கள் ஜாஸ்தி,
எல்லாரும் ஃபார்ம் வாங்கிட்டாங்க. தலைவன் கிடையாது, தொண்டங்க வித்தியாசமே கிடையாது, எல்லாம் சமம் உங்கள் கட்சியில் ரைட்டு. 40,000 பேர் வாங்கிட்டாங்க ஃபார்ம். 40,000 பேர் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. இது இப்படி வேட்புமனு வாங்கினா பார்க்கணுன்னு தெரியுமா? தெரியாது. இந்த டீம் பாருங்கள், ஆதவர்ஜனா எதனா வாயை விட்டு எதனா எங்கன்னா எடுத்துன்னு போய் மாட்டி விட்டுறாரு விஜயை. புஷி ஆனந்து கூட்டம் தெரியல, இந்த மாதிரி எதனா ஃபார்மு கீமு இதெல்லாம் பிரச்சனை தெரில, மறுநாள் சிக்கல் ஆகுது. ஆர்கனைஸ் பண்ணுறது தெரில. ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் டேக்ஸ் விஷயத்திலே கோட்டை விட்டாச்சு. எங்கே விஜய் சாரோட இமேஜை காப்பாற்றணும், விஜய் ஒரு நல்ல டேக்ஸ் பேர், கருப்பு பணத்துக்கு ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு நினைக்கிறாரோ அங்கே அவர் பேச்சுக்கு சொல்கிறேன். நாளைக்கு இவங்க கட்சி ஆரம்பித்து விளம்பரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில தமிழ் பத்திரிகையில், ஒரு சில இங்கிலீஷ் பத்திரிகையில், இங்கே சென்னையில் லீடிங்காக இருக்கிறதுக்கு விளம்பரம் கொடுத்தாவே எல்லா பேப்பர்லையும் 2-3 கோடி ஆகும் விளம்பர செலவு வண்டி ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது 1.5 கோடி ரூபா ஒரு பணமாங்க. யோசிக்க மாட்டீங்க? இது ஒரு அதிகாரி வேறு கூட கட்சியிலையும் இருக்கிறாரு, நண்பராகவும் இருக்கிறாரு, அதிகாரியாக வேறு இருந்தார் ஐஆர்எஸ். அப்போது நான் உங்களை எல்லாருமே நான் சந்தேகப்பட்டா, நீங்கள் எல்லோரும் சந்தேகப்படுறீங்கள்ல, பத்திரிகையாளர்லாம் சந்தேகப்படுறீங்க, இப்போ நான் சந்தேகப்பட்டா அதான் இந்த 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 போட்ட 10% கம்மி, இந்த இவாலுவேஷனே கம்மி, இதுவே அண்டர் அசஸ்மெண்ட் இருக்குது, இதிலே சரியாக நீங்கள் போதிய அளவுக்கு பண்ணல, 10 வருஷம் எதுக்கு கொடுத்தீங்க, ஏன் வட்டி போடல, அதெல்லாம் கேட்கலாம்ல. வேறு யார் தான் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அட்டாச்மெண்ட் வரலாம் போவீங்கள்ல, சொத்து முடக்கிற அளவுக்கு போவோம்ல வருமானத்துறை. அமைதியாக இருக்கீங்க, அப்பீல் போகிறீங்களா போய்க்கோங்க, அங்கே போய் கேட்க போகிறீங்களா கேட்டுக்கோங்க, அங்கே போக போகிறீங்களா கேட்டுக்கோங்க, துட்டை எடுத்து வை. இது யார்கிட்ட? பேங்க்கில் கடன் வாங்கிட்டு, சார் டிராக்டர் அடுத்த மாதம் கட்டுறேன் சார், டியூ கட்டல சார், நெல் போயிடுச்சு சார், பிரச்சனை சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவாயிடுச்சு, பைக்குக்கு ஒரு 2 மாதம் டியூ கட்ட முடியல, அடுத்த மாதம் கட்டிடுறேன் சார். எப்படி நடக்குது வங்கியோ இல்லை ஒரு சில நிறுவனங்கள்லாம். ஆனால் இவருக்கு ஒண்டி அப்படியே மயிலறுகளை இது எப்படிங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவும் இல்லை அரசியல் பழிவாங்குதலாம்? இவராக தான் ஒவ்வொன்றுத்துலேயும் போய் உக்காந்துன்னு இருக்கிறார், இவராக தான் போய் பண்ணுறாரு. இப்போ ரஜினி அவர்களுக்கும் வருமானத்துறையிலேருந்து நோட்டீஸ் போயிருக்கா? ரஜினி அவர்களுக்கும் நீங்கள் இவ்வளோ கட்டுங்க அவ்வளோ கட்டுங்கன்னு வருது. பொது வெளியில் இந்த மாதிரி எதனா பிரச்சனையாச்சு? அவரும் செக்கு கொடுத்தாரு, செக்கு இப்போ பவுன்ஸ் ஆச்சுனாங்க. அப்புறம் அவரு கூப்பிட்டு ஒரு சில பஞ்சாயத்தை முடிச்சிருக்காரா? கோச்சையாடா என் படம் ஆளுக்கு பேசியிருந்தாங்க, நஷ்டமாகி போச்சா என்னை வச்சு படம் எடுத்து வா. பாபா படம் அவருக்கு பிடிச்ச படம் ஓடல, பேசு பொருளாச்சு. ரஜினியை வைத்து படம் எடுத்தோம், நஷ்டமாகி போச்சு. யாருக்கு என்ன? சூப்பர் ஸ்டார் அவ்வளோதான். என் படம் ஓடல, உன்னோட பிரச்சனை, உன்னோட சாபம், உன்னோட வயிற்றுச்சல் எனக்கு வேணாம். இதுதான் லீடிங் பை எக்ஸாம்பிள். சும்மா கரியரோட உச்சம்னா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். அவர் அதிகமாக சம்பாரிச்சார், அதனால் அவர் அதிகமாக வரி கட்டிக்கிறாரு. அவர் 100% வரி கட்டினார் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க முடியும். அதிகமாக பணம் கட்டினதுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. இப்போ என் பார்வையில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த சீசனில் இன்றைக்கி யாருக்குன்னா தூய்மை பணியாளர் அக்கா பத்மாவுக்கு தான். பத்மா மற்றும் அவர் குடும்பத்தினர் ஐயோ சம்டைம்ஸ் குடும்பத்தில் இருக்கிறவங்க கெடுத்து விடுவாங்க. மொத்த குடும்பமே என்ன நினைக்குது, இது நமக்கு வேணாம். அப்புறம் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி, இது வேறு யாருதோ யாருக்கு போகணுமோ அங்கே போனோம், ஆஸ் பர் ப்ராசஸ் எல்லாத்தையும் இது கரெக்டாக ரிக்கவரி ஃபுல்லாக காட்டுறாங்க. எவ்வளோ திருட போச்சு, இவ்வளோ திருடு போச்சா, இல்லை இவ்வளோ தொலைஞ்சி போச்சா, அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவங்க குடும்பத்துக்கு, 2வது ப்ரைஸு போலீஸுக்கு, அவ்வளோதான். இவருக்கெல்லாம் பரிசுலாம் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கொடுக்க முடியாது. அதாவது 2வது பெரிய இன்கம் டேக்ஸ் அசஸின்னு ஒரு மிகைப்படுத்தின அவர் ஒவ்வொன்றா அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கார். பாவமாக இருக்கும் உண்மையிலே பார்க்கும்போது. ஒரு நாளும் விஜய் அவரோட அந்த அணுகுமுறை, விஜய் அவரோட அரசியல் பார்வை, விஜய்க்கு மக்கள் மீதான உண்டான புரிதல், யாருக்குமே எதுவுமே சத்தம் இல்லாமல் நாமினேஷன் போச்சு, வந்துச்சு, வாங்கினாங்கப்பா, எதுவுமே பிரச்சனை இல்லைப்பா. இந்த அதிமுகவில் எவ்வளோ கூட்டம் பிரச்சனை, திமுகவில் எவ்வளோ அராஜகம், எவ்வளோ பிரச்சனை கூட்டம், இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் பண்ண விஜய் கட்சி ஆண்டா டிராஃபிக்கே ஆகாதுங்க. அப்படி யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா ரைட்டு. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், அந்த 4th Avenue 5th Avenue அந்த அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கவங்களுக்குலாம் அவங்களுக்கு என்ன விஜய் சார் மேலே கோவம்? அவங்களும் ஃபஸ்ட்டில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, இங்கே தான் விஜய் சார் வீடு இருக்குது, இங்கே தான். இப்போ ஐயோ விஜய் வீடு இங்கே தாங்க இது சார் போயிட்டுருக்கோம், கடுப்பானா வரோம். இப்போவே இப்படி இன்னும் பெரிய ஆளானா ஐயோ நம்ம ஏரியாவே மாறிடும். அதனால் இதுதான் ரிசல்ட்டு. இப்போ நான் சொல்கிற ரிசல்ட்டு, பனையூர் பூத்தில் ஓட்டு குறையுது விஜய் சாருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கணும். அதையே கோட்டை விட்டிங்களா, இப்படி போய் நிற்கிறது. அவங்க ஓட்டு போடணுன்னு இருந்தால் எண்ணம், அப்படி போய் நிற்பீங்களா பொதுமக்கள்கிட்ட? எங்கேருந்து வருது அந்த இது? அதுக்கப்புறம் கேமரா வந்ததுக்கப்புறம் அமுங்கி இருக்காங்க. மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம், பிரச்சனை பண்ணாதீங்க மேடம், சார் கொஞ்ச நேரம் சார்,
அவன் சொல்கிறான், எப்பா டெய்லி இப்படி தான்ப்பா பண்ணுறீங்க, கார் எடுக்க முடியல, போக முடியல, வெளில வர முடியல, டெய்லி டிராஃபிக் ஆகுது, நாங்கள் என்னப்பா தப்பு பண்ணோன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு போயிட்டு இவர் பிராமின், இவர் அதனால் பிஜேபி, இவர் பழைய செட்டியார் அதனால் இவர் காங்கிரஸு, இவர் பழைய முதலியார் அண்ணா சப்போர்ட்டு அதனால் இவர் திமுக, இவர் வந்து கவுண்டரு அதனால் இவர் அண்ணா திமுக, இப்படியெல்லாம். அப்புறம் இவர் வந்து சிறுபான்மையினர் அதனால் இவர் வந்து விசிகா. வெக்கமா இல்லை? பொதுமக்களை என்றைக்கு பொதுமக்களாக பார்க்க போகிறீங்க? இதுதான் இவங்களோட பிரச்சனையே. பொதுமக்களை மக்களாக பார்த்துட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிறது, இது வந்து அரசியல் அழுத்தம், இது அந்த கட்சி பண்ணிச்சு, இது இந்த கட்சி சொல்லுச்சு, நீங்கள் அங்கே பண்ணியிருக்கிறீங்க. அது அப்படி தான். ஏன்னா ஒரு சிலர் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே, இது இந்த கட்சியோட சதி, அது அந்த நீங்கள் ஒருத்தரை விடாமல் எல்லாருக்கிட்டே வம்பிழுத்து வச்சுருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா ஃபேன்ஸ் அசம்பிள் ஏறுன்றாங்க, விஜய் பற்றி யாருன்னா தப்பாக பேசுகிறாங்க, இல்லை கமெண்ட் வருதுன்னா. தலை ஃபேன்ஸு இங்கே வாங்க, சூப்பர் ஸ்டாருடா, ரஜினி சாருடா, பத்துக்கடா கற்றுக்கடா அப்படின்னு. ஏன்னா வயசில் மூத்தவங்கள்ல ரஜினி சாரோட ஃபேன்ஸு அவங்க அப்படி போட்டு ஓட்டுறாங்க. சோசியல் மீடியாவிலே இப்போ அந்த சண்டை பெருசாகி போய். இதுக்கு யார் காரணம்? இதுக்கும் திமுக, பாஜக, மோடி, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி இவங்க தான் காரணமாக இதுக்கும்? இந்த பகையை யார் வளர்த்துக்கினது? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்ட்டு எல்லா ரசிகர், ஏன்னா உங்களுக்கு தான் ஓட்டு வேணும். போய்ட்டு சூர்யா சாரை வீட்டில் பாருங்கள், அஜித் சாரை வீட்டில் பாருங்கள், கமல் சாரை போய் பாருங்கள், ரஜினி சாரை போய் பாருங்கள். சேம் மூவி, சேம் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஓகே? அது இங்கிலீஷில் பேசுவீங்களோ, தமிழில் பேசுவீங்களோ, இல்லை உங்கள் ஸ்டைலில் உங்கள் விஜய் நான் வந்திருக்கிறேன், எனக்காக எதனா ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இதெல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது சுற்றி சுற்றி. அவரோட கிராஃப், சாரோட கிராஃப், அந்த பர்செப்ஷன் பெருசாக இருந்தது இல்லையா? அவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, இவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்குது. சொல்ல வேண்டியது நம்ம பொது வழியில் சொல்கிறோம், கேட்குறதும் கேட்காததும் அந்தந்த கட்சிக்காரங்க.